தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நிற்கிறவங்க நாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 1630 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 32 லட்சம் விவசாயிகளுக்கு 5720 கோடி ரூபாயை இழப்பீட்டு தொகையாக வழங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏராளமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா, மதுரை மல்லிக்கான இயக்கம், பலா இயக்கம், முருங்கை இயக்கம், தமிழ்நாடு சிறுதானி இயக்கம், பனை மேம்பாட்டு இயக்கம், தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு, கருவேப்பிலை தொகுப்பு, தென்னை தேர்வாடல் நோய் மீட்பு திட்டம், மிளகாய் மண்டலம்னு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். அதோட வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம், வேளாண் வாடகை மையங்கள் அமைக்க மானியம், உழவர் செயலில் வாடகை சேவைன்னு நம்ம அரசோட முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். இந்த வரிசையில் உழைப்புக்கான பயனை உழவர்களை பெறணும்னு தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிக்கப்பட்ட 125 உழவர் சந்தைகளை புதுப்பிச்சு 14 உழவர் சந்தைகளையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஈரோடு மாவட்ட வேளாண் பெருங்குடி மக்களோட நன்மைக்காக சில முக்கியமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் சொல்லணும்னா, ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் 2020-21 ஆண்டை விட 25,000 ஏக்கர் கூடுதலா 2024-25 ஆண்டு தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மேற்கு மண்டல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 1045 ஏரிகள் மற்றும் குளங்கள் வளம் பெற்றிருக்கு. உழவு என்பது தொழில் மட்டுமல்ல, அது நம்முடைய பண்பாடு. நிலத்தை 5 நிலையாக பிரித்து வாழ்வியல் வகுத்த இனம் நம்முடைய தமிழினம். அந்த நிலத்தை எல்லா வகையிலும் நாம் வளப்படுத்தி உயர்த்தணும். வளமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே களைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட கலையாக தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. கடந்த ஆட்சியில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு. உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் வெயிலையும் மழையிலையும் விவசாயிகள் போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாம அந்த சட்டங்களை ஆதரித்து பேசி பச்சை துரோகம் செஞ்சவங்க தான் அவங்க. அதனால தான் நீங்க தோக்கடிச்சிங்க. வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அது போன்ற கலைகள் நாட்டிலிருந்து மொத்தமாக களையப்படணும். உழவர் பெருங்குடி மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வர இருக்கு. மீண்டும் நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான் அமையும். அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் பெருமக்கள் அனைவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.